ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வசந்தராஜ். ஸோ நம்ம கடைசியாக நெய்வேலி தொகுதியை பற்றி டீட்டெயிலிங் பண்ணதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தளி தொகுதியை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அவருக்காக நம்ம தளி தொகுதியோட டீட்டெயிலிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தொகுதி என்னென்ன இருக்குது, யார் யார் போட்டிக்கிட்டாங்க, அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இந்த டாக்கிங் பாயிண்ட்ஸாக என்ன வச்சு இந்த தடவை கேம்பெயின் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ தளி தொகுதியை குயிக்காக ஒரு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். தளி தொகுதி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடக எல்லையை நோக்கி இருக்கிற ஒரு எம்எல்ஏ அசம்பிளி. ஓகேங்களா? இது 56வது சட்டமன்ற தொகுதி இது. சரிங்களா? இதை குட்டி இங்கிலாந்து அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக இருக்கிறதுனால இது வந்து தென்னிந்தியாவின் குட்டி இங்கிலாந்துன்னு கூப்பிடப்படுது. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்கு மற்றும் கன்னடம் இங்க மூணு மொழி பேசுற மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால இது பன்மொழி சமூகம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மேஜரா பிசினஸ் என்னன்னு பார்த்தா விவசாயத்தலம் பாத்தீங்கன்னா ரோஜா மலர் சாகுபடியும் தக்காளி மற்றும் ராகி இது பயிரிடுறது தான் இங்க வந்து மேஜர் பிசினஸ். சரி, ஓகேங்க. இப்போ வந்து இதை வந்து குயிக்கா வந்து தளியை பத்தி பார்த்தாச்சு, என்ன இருக்கு, என்ன பிசினஸ், எந்த தொகுதியில வருது அப்படின்னு பார்த்தாச்சு. சரி, ஓகே. இப்ப நம்ம எப்பயும் போல வாக்காளர் விவரம் பார்ப்போம். இங்கே 2021 எவ்வளோ வாக்காளர் இருந்தாங்க, 2026 எவ்வளோ பேர் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்த வாக்காளர்கள் 2021 பார்த்தீங்கன்னா 2,42,107 பேர் இருந்திருக்காங்க. இப்போ 2,35,984 பேர், கிட்டத்தட்ட 6,000 to 7,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்கு. அதாவது குறைஞ்சிருக்கு லேட்டஸ்ட் எஸ்ஐஆர் படி. சரிங்களா? ஆண் வாக்காளர்கள் 1,24,757 1,20,000 பெண் வாக்காளர்கள் 1,17,350 1,15,947 மூன்றாம் பாளையத்தினர் 0 37 மாறி இருக்கு இந்த தொகுதியில. ஸோ போன தடவை கம்பேர் பண்ணும்போது இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த தடவை ஒரு 6,000 சில்லற வாக்கு, அதாவது ஒரு 6,000 to 7,000 மேக்சிமம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு, விச் இஸ் ரெடியூஸ்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. 2021 இங்க நடந்த தேர்தலில் யார் நின்னாங்க, யார் ஜெயிச்சாங்க? இங்க பாத்தீங்கன்னா 2021 தேர்தலில் கம்யூனிஸ்ட், பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, ஐஜேகே போட்டிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சிபிஐ, அதாவது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சார்பா டி ராஜேந்திரன் அவர்கள் வந்து போட்டியிட்டாரு. அவர் வந்து 1,20,641 வாக்குகள் பெற்றார். அதாவது பாத்தீங்கன்னா 62.82% பெற்றிருக்காரு. அதை எதிர்த்து போட்டியிட்டவர் டாக்டர் சி நாகேஷ்குமார். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சைட்ல போட்டிட்டாரு. அவர் 64,415 வாக்குகள் பெற்றார். அதாவது பாத்தீங்கன்னா 33.54%. அதுக்கப்புறம் வந்து போட்டியிட்ட மேரி செல்வராணி நாம் தமிழர் கட்சியும் சரி, அசோக் குமார் இந்திய ஜனநாயக கட்சியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,777 பிளஸ் 788 வாக்குகளும் பெற்றாங்க. ஓகேங்களா? சரி, இங்க யார் ஜெயிச்சா? இப்ப நீங்க ஆல்ரெடி நான் பர்சன்டேஜ் சொன்னதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இங்க வந்து டி ராமச்சந்திரன் அவர்கள் தான் ஜெயிச்சாரு. கம்யூனிஸ்ட் சார்பில் 62.82 வாக்குகள் பர்சன்டேஜ் வாக்குகள் பெற்றிருந்தாரு. ஸோ அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நாகேஷ்குமார் என்ற பிஜேபி கேண்டிடேட்டை விட 56,220 வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றார். சரிங்களா? இங்க வந்து இப்ப கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது. லாஸ்ட் டைம் போலான பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 76.46% வந்து இங்க போல் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்ப அதெல்லாம் ஓகேப்பா. 2026 யார் நிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஆல்ரெடி களம் கண்ட வெற்றி வேட்பாளராக இருக்கிற டி ராமச்சந்திரன் கம்யூனிஸ்ட் சைட்ல அவரே நிக்கிறாரு திரும்பி. சரிங்களா? அதை எதிர்த்து போட்டிட்ட போன தடவை தோத்து இந்த தடவை தோக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வெளியே நிற்கிற டாக்டர் சி நாகேஷ்குமார் அவர்களும் பிஜேபி சைட்ல அவருமே திருப்பி களம் காண்கிறார் அதே தொகுதியிலேயே. சரி, இப்ப வந்து புதுசா வந்து விஜய் கட்சி உள்ள வந்ததுனால விஜய் கட்சியில யார் இங்க நிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி சுரேஷ் தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து அவர் நிக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியா கேண்டிடேட்டை மாத்திட்டாங்க. இப்ப நரசிம்மன் அப்படின்றவர் நிக்கிறாரு இங்க. சரி, ஓகே. இவங்க எல்லாம் நிக்கிறாங்கப்பா. இவங்களுக்கு தேர்தல் அனுபவம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி ராமச்சந்திரன் கம்யூனிஸ்ட் சைட்ல அவர் பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமாவே எலெக்ஷன்ல அந்த பாலிடிக்ஸ்ல இருக்காரு. இவர் 2006 முதல்ல சுயேட்சையா நின்று போட்டி போட்டு வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் வந்து 2011 சரி 2021 சரி சிபிஐ சார்பா அதாவது கம்யூனிஸ்ட்ல போட்டிட்டு 2 தடவையுமே நல்ல முறையில் வெற்றி பெற்றார். அது 2021 அமோக வெற்றி பெற்றாரு. இவரோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ப்ராப்பர் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பின்பற்றி அதுக்கடுத்து அந்த கம்யூனிஸ்டம் பயங்கரமா பேசி அதுல வந்து எழுச்சி நிறைய பண்ணி நிறைய மக்களோட நல்லாதரவு பெற்று பயங்கரமா வெற்றி பெற்றிருக்காரு. சரி, ஓகே. இது வந்து ஜெயிச்சவர் பத்தி பேசியாச்சு. சரி, இப்ப தோத்தவர் பிஜேபி நின்னாரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சி நாகேஷ்குமார் பிஜேபி. அவர் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில இருந்து அரசியலுக்கு வந்தவர். சரி, ஓகே. இவருக்கு எலெக்ஷன்ல என்ன இருக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா 2021 தான் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 64,000 வாக்குகள் பெற்றாரு. பெற்று 2வது இடத்தை பெற்றுட்டாரு. அவரால் ஜெயிக்க முடியல, பட் செகண்ட் பொசிஷன் பெற்றுட்டாரு.
இவரோட பின்னணி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மருத்துவ ஃபீல்ட்லேருந்து வந்ததுனால, அவர் வந்து நெறையா பிளஸ் அது இல்லாம ஆல்ரெடி கேண்டிடேட்டா அங்க நின்னு தோத்ததுனாலும், அங்க நெறைய மக்களுக்கு ஆல்ரெடி நெறைய தெரிஞ்சவரால, அவர் நேரடியா போய் மக்கள்ட்ட போய் பேசி நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த 5 வருஷம் அவர் வந்து ஆட்சியே புரியலனாலுமே, அவரோட சப்போர்ட் வந்து மக்களுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 5 வருஷமுமே அவர் களத்துல இருந்திருக்காரு. ஸோ மக்களுக்கு இன்னுமே அவர் வெல் நோன் ஃபேஸா தான் தெரிகிறாரு. சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி கேண்டிடேட் பத்தி. சரி இப்ப வந்து டிவிகே சைடுல யார் நிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அவர்கள் வந்து நிக்கிறாரு. அவருக்கு வந்து இது டெபியூட் தான். இது வந்து புதுசா ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நிக்கிறாங்க. அவர் எந்த கட்சியிலும் இதுக்கு முன்னாடி வேலை செய்யல. இப்பதான் வந்து விஜய் இயக்கத்துல ஆல்ரெடி மக்களுக்கு நல்சேவை செஞ்சு, இப்ப விஜய் கட்சி மூலமா தனது முதல்ல கேண்டிடேட்டா வந்து இங்க நிக்கிறாரு. சரி ஓகே. நரசிம்மன். இவர் வந்து பாத்தீங்கன்னா, இவருமே இதுதான் இவருக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இவருக்கு வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா 2021ல ஆல்ரெடி போட்டியிட்டவங்களுக்கு இவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளரா நிறைய வேலை செஞ்சு அந்த தொகுதிக்கு வந்து நிறைய அசிஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த கேண்டிடேட்டுக்கு. ஸோ இப்போ அந்த கட்சிக்கு இவரை கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணி இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தேர்தல் நிக்கிறது. இவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தலித் தொகுதியில நிறைய வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனையும் விவசாய பிரச்சனைக்கு நிறைய குரல் கொடுத்தவர். ஸோ அந்த அனுபவம் வந்து இவருக்கு இருக்கு. சரி ஓகேங்க. இப்போ ஒருத்தவங்களையும் பத்தி என்ன பிளஸ் அவங்களுக்கு என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கலாம். டி ராமச்சந்திரன் அவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா சிபிஐ அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில இப்ப திமுக கூட்டணியில இருக்காரு. அவருக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து மக்களோட நேரடியாவே தொடர்பு இருக்கு. மக்களோட நிறைய நன்மதிப்பை பெற்றிருக்காரு. இவர் மக்களின் மனிதர் அப்படின்றது நிறைய பேர் அவர் வந்து அன்பா செல்லமா கூப்பிடுறாங்க. இது இல்லாம அவருக்கு பாத்தீங்கன்னா வலுவான கூட்டணி பலம் இருக்கு. திமுக அப்படின்னும் போதே பல கட்சிகளோட கூட்டணி இருக்கிறதுனால ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் வின்னிங் கேண்டிடேட்டா இருக்கிறதுனால இவருக்கு வந்து நிறைய கூட்டணி பலம் பயங்கரமா இருக்கு. பிளஸ் இவர் கிட்டத்தட்ட 20 வருஷமா எலெக்ஷன்ல பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால இவரோட பலம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அரசியல் பயங்கரமா தெரியும்ன்றதே ஒரு பெரிய பலம் தான். சரி இவருக்கு என்ன நெகட்டிவ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை வசதி குறைபாடுகள். இது தலித் மக்களுக்கு நிறைய செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அவரால் பண்ணித்தர முடியல அப்படின்னு சொல்லி சில பல மக்கள் இன்னும் குறைகள்ல வச்சிருக்காங்க. சரி ஓகே. அது இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த தொகுதியில இன்னுமே யானை மனித மோதல் நடந்துட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, வனப்பகுதி ஒட்டி இருக்கிறதுனால வனப்பகுதியில இருந்து யானைகள் வெளியில வந்து மக்களோட போராடிட்டு இருக்கிறது, மக்களோட சண்டை போடுறது, மக்கள்கிட்ட சர்ச்சைக்கு உண்டாக்குறது, அந்த மாதிரி வந்து யானை மனித போராட்டம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இன்னும் நிரந்தர தீர்வு அவர் சைடுல இருந்து பண்ணல அப்படின்றது ஒரு எதிர்ப்பா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பதவி கால எதிர்ப்பு. இது ரொம்ப நாளா இவர் தான் இருக்காரு. இவரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுப்போம், இல்ல வந்து வேற கட்சி ஆளட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உள்ளவங்களுக்கு அது வந்து இது ஒரு எதிர்ப்பாகவே தெரியுது. சரி ஓகேங்க. இது இவரை பத்தி பார்த்தாச்சு. சரி இப்ப பிஜேபி கேண்டிடேட் பத்தி பார்ப்போமா. சரி டாக்டர் சி நாகேஷ்குமார் அவர் வந்து பிஜேபி கேண்டிடேட். அவர் இந்த தடவை வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்ல வந்து போட்டிடுறாரு. கொஞ்சம் பலமான கூட்டணி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் மருத்துவரா இருந்து நிறைய நல்ல பேர் வாங்கியிருக்காரு. மக்களுக்கு நிறைய சேவைகள் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இன்னுமே அவர் வெல் நோன் கேண்டிடேட் தான். எம்எல்ஏவா இல்லைனாலுமே அந்த மக்களுக்கு நிறைய வந்து சேவைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிளஸ் வந்து என்னன்னா இந்த தடவை எதிர்க்கட்சி கூட்டணி பலம் வந்து பயங்கரமா இருக்கு. அதிமுகவோட வாக்கு வங்கியும் பாரதிய ஜனதாவோட கருத்தும் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கிறதுனால இங்க வந்து பலமான போட்டியே நிலவும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார. சரிங்களா. இது இல்லாம இவர் ஒரு டாக்டர் கேண்டிடேட்னால நிறைய படித்த வாக்காளர்கள் இவருக்கு வாக்களிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி இது இவரோட பாசிட்டிவ். இவருக்கு என்ன நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க தலித் தொகுதியில நிறைய சிறுபான்மையினர் இடதுசாரி ஆதரவு ஓட்டுகள் நிறைய இருக்கிறதுனால அது பாஜக அதாவது பிஜேபிக்கு எதிராக மாற வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால அது இல்லாம வெளிப்படையான அரசியல் முகம் இங்க என்னன்னா ராமச்சந்திரன் அவருன்ற வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வெல் நோன் ஃபேஸ்ன்றதும் அது இல்லாம ரொம்ப நாளா வந்து தலியில ஆட்சி கான்ஸ்டியூஷன்ல வந்து ரொம்ப நாளா அவர் இருக்கிறதுனால அந்த தொகுதிக்கு வந்து அவர் வெல் நோன் ஃபேஸ்ன்றதுனால அவர் எதிர்த்து போட்டிடுறது இவர் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பிளஸ் என்னன்னா தேசிய கட்சி முத்திரை. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வந்து கொஞ்சம் எகென்ஸ்ட் இருக்கிற இடத்துனாக்க அந்த சூழல் வந்து இன்னுமே சில இடங்கள்ல பிஜேபி அப்படின்ற எகென்ஸ்ட் இருக்கிறதுனால அதனால அவர் கொஞ்சம் ஓட்டு சிதறல் ஏற்படும். சரி ஓகே. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் ரெண்டாவது கேண்டிடேட் பார்த்தாச்சு. இப்ப நம்ம சுரேஷ் அவர்கள் அதாவது டிவிகே சார்பா தமிழக வெற்றி கழகம் சார்பா நிக்கிறவர். இவருக்கு என்ன சாதகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்களோட ஆதரவுங்க. நடிகர் விஜய் முகத்தை பார்த்துட்டு விஜய்க்காக நிறைய ஆதரவு சேர்ந்த அரசியல் புதுசா வந்ததுனால அவருக்கு நிறைய வாக்களிச்சு புதுசா நிறைய மாற்றம் கொண்டு வருவாரு அப்படின்னு நிறைய நம்புற இளைஞர்களுக்கு இவருக்கு ஓட்டு போட்டு இவரை ஜெயிக்க வைக்கணும்ன்றது இவருக்கு பெரிய பலம். இவருக்கு என்ன இன்னொரு பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா இவரோட துடிப்பான பிரச்சாரம். இவர் வந்து நிறைய சமூக வலைதளங்களிலும் நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து இவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாவே இருக்கு. சரி நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா
ஆஸ் யூஷுவல் தான். இவருக்கு அரசியல்ல வந்து முன் அனுபவம் எதுவும் பெருசா இல்ல. அது இல்லாம இவங்களோட வந்து டைரக்டாவே ரெண்டுமே பெரிய கட்சியோட போட்டி போறதுனால, இவரோட ஃபேஸ் எந்த அளவுக்கு அதுதான் நெகட்டிவா ஃபீல் ஆகுறாங்க நெறைய பேர். ஏன்னா, டைரக்ட்டா கேம்பெயின் பண்றது, எகைன்ஸ்ட் போட்டியிடுறது பார்த்தீங்கன்னா, சிபிஐ ஆல்ரெடி பயங்கர மார்ஜின்ல வின் பண்ணவரும், பிஜேபி செகண்ட்ல ஹை மார்ஜின் வோட் வாங்குனவங்களையும் டைரக்டாவே ஃபேஸ் பண்றாரு. ஸோ அதுதான் அவரோட நெகட்டிவா இங்க ஃபீல் பண்றாங்க. சரி, ஓகே. இப்ப நரசிம்மன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி, இவரோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு கொள்கையின் பிடிப்பு. யூசுவலா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் இருக்கவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் எழுச்சியா தான் இருப்பாங்க. பயங்கரமா வந்து நாம் தமிழின் கோட்பாடுகளை வந்து பயங்கரமா தமிழர்களுக்காக பயங்கரமா கோட்பாடு தீவிரமா ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ அது வந்து அவருக்கு பலம். அதே மாதிரி இவருக்கு அப்படின்னு சில தனித்துவ கூட்டணி வங்கி இருக்கும்ல, இவருக்குன்னு ஒரு தனியா இவரு நாம் தமிழர் கட்சியில ஒரு பெரிய ஆளு, பயங்கரமா பேச்சாளர் அப்படின்ற ஓட்டு வந்து அவருக்குன்னு தனியான ஓட்டு அவருக்கு இருக்கு இன்னுமே. சரிங்களா? அது இல்லாம இவர் நிறைய போராட்டம், அதாவது விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் போராட்டத்தில் நிறைய ஈடுபட்டதுனால மக்களுக்கு இவர் மேல நல்ல நம்பிக்கை நிறையவே இருக்கு. சரி, ஓகேங்க. அப்ப இவருக்கு என்ன நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதாங்க பிரச்சனைங்க. இங்க என்னன்னா, இவர் நாம் தமிழர் கட்சின்றது ஒரு தமிழ முதன்மையா வச்சு பேசுற ஒரு கட்சி. சரிங்களா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பல்மொழி பேசும் மக்கள் இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ், கன்னடம், தெலுங்கு இங்க பேசுற மக்கள் இருக்கிறதுனால, இங்க அவருக்கு ஓட்டு சிதற நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது இல்லாம பிளஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இவருக்கு போட்டியிடுற ஆளுங்க பாத்தீங்கன்னா, சிபிஐல ஒரு லெஜெண்டும், ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிஜேபியில ஒரு ஆல்ரெடி போட்டியிட்ட ஒரு லெஜெண்டும் இருக்கிறதுனால, ஓட்டு பயங்கரமா பெரிய வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம விஜய் கட்சி புதுசா வந்தனால, இளைஞர்களுக்கு நிறைய ஓட்டு, இவரோட ஓட்டு வந்து அங்க சிதற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இவரோட நெகட்டிவா இங்க ஃபீல் பண்றாங்க. சரி, ஓகேங்க. இப்ப இவ்வளோ இருக்கே, மக்கள் இவங்க எல்லாம் எதை சொல்லி ஓட்டு வாங்குவாங்க, எதை முன் பிரச்சனையா வந்து முன் வச்சு ஓட்டு கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க யானை மனித மோதல். அதாவது பாத்தீங்கன்னா, இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், யானை வந்து வனப்பகுதியை மீறி வெளில வந்து மனிதர்களை வாழ்வாதாரத்தை குறைக்கிறதாகவும், அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் உதவுவாங்க அப்படின்றத பற்றி தான் ஓட்டு கேட்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, விவசாய மேம்பாடு. அந்த விவசாயம் பண்றதுக்கு நிறைய அசிஸ்ட் யார் பண்றாங்க, அந்த விவசாயம் மேம்படுறதுக்கு யாரால ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியும், அவங்களோட பிரச்சனையை அறிஞ்சு யார் அவங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்றதும். அதுக்கப்புறம் இது மலை கிராமன்றதுனால இந்த உட்கட்டமைப்பு, அதாவது பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, அதை யார் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல கல்வியும் வேலை வாய்ப்பும் யாரால கிரியேட் பண்ணி தர முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி குட்டி இங்கிலாந்து சொன்னதுனால இந்த இந்த என்விரான்மெண்ட் பயங்கரமா இருக்கிறதுனால இந்த சுற்றுலா தலமா மாத்துறதுக்கு யார் வழிவகை செய்வாங்களோ, இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பண்றேன்னு சொல்லி இதெல்லாம் யார் பத்தி பேசுவாங்களோ அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்க. சரி, ஓகேங்க. நம்ம ஒரு வழியா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியின் தலைவிதியை நிர்ணயிக்க போவது யார்? அதாவது பாரம்பரியமா வெற்றி பெற்ற இடதுசாரி கோட்டையா, இல்ல புதுசா போட்டியிடுற மக்களா? வெதர் பிஜேபியா இருக்கட்டும், இல்ல என்டிகேவா இருக்கட்டும், இல்ல டிவிகே இருக்கட்டும், யார் போட்டிடுவாங்க? ஸோ இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. உங்கள் தொகுதி வளர்ச்சிக்காக யார் போட்டியிட்டு உங்களை வளர்ச்சியை முன் செலுத்துவாங்கன்னு நினைச்சு சிந்தித்து வாக்குங்கள். இது போல நிறைய தேர்தல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.